LMWS பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரியும் வரவேற்பது நான் உங்கள் ஓவியம் சகத்துல்லா அப்பா. ஸோ நீங்கள் பார்க்க போகிற டுட்டோரியல் என்னன்னா ரிக்கிங் பண்ண போகிறோம். இந்த லாஸ்ட் டைம் வந்து ஸ்டெகோசாரஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஸோ இந்த டுட்டோரியல் வந்து ஸ்டெகோசாரஸ்க்கு எப்படி ரிக்கிங் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகலாம். ஸோ டுட்டோரியல் போகலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒரு எனக்கு செஞ்ச ஸ்டெகோசாரஸ் இருக்கு. அதை வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா ஓகே அது இருக்கட்டும். இந்த இடத்துல ஒரு ஆர்மச்சூர் ஒன்று இருக்கும், அதை அப்படியே எனேபிள் பண்ணி வச்சா டிஃபால்ட்டா போட்டா உங்களுக்கு தெரியாது. அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா சாரி இந்த வியூ போர்ட் டிஸ்பிளேல வந்து இன் ஃப்ரண்ட் கொடுங்க. அப்பதான் அது வந்து நமக்கு தெளிவா விசிபிள் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இப்போ அந்த ஆர்மச்சூருக்குள்ள எடிட் மோடுக்கு போங்க. எடிட் மோடுக்கு போயிட்டு இதுல வந்து ரொட்டேட் ஜஸ்ட் இப்படி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஜி ஷிஃப்ட் எக்ஸ் கொடுக்குறேன். எக்ஸ் தவிர மிச்சம் எல்லாமே மூவ் ஆகும். ஸோ லாஸ்ட் டைம் இந்த நீங்க ஸ்டெகோசாரஸ் வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துட்டு வந்துருங்க. இல்லைன்னா ஒன்றும் புரியாது, எப்படி செஞ்சேன் ஏது செஞ்சேன் ஒன்றும் தெரியாம ஆயிரும். அதனால தயவு செஞ்சு இதை பார்த்துட்டு இதை பார்த்துட்டு வாங்க. இப்போ அப்படியே இ கொடுங்க. இ ஷிஃப்ட் எக்ஸ். ஸோ அந்த இ கொடுத்து ஷிஃப்ட் எக்ஸ்னா என்னன்னா, அதாவது எனக்கு வந்து நான் டாப் வியூல இருந்து பார்த்தா எனக்கு எல்லாமே ஸ்ட்ரைட்டா வரணும். இங்கெல்லாம் இப்படி கோணியெல்லாம் இருக்கக்கூடாது, எக்ஸ்ல கோணியெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ அதனால என்ன பண்ணணும்னா எக்ஸ்ல தவிர மிச்சம் எல்லா ஆங்கிளையும் மூவ் பண்றேன். இப்போ இ கொடுக்குறேன். இ கொடுத்தா எல்லா ஆங்கிளையும் மூவ் ஆகும். பட் எனக்கு எக்ஸ்ல மூவ் ஆக வேண்டாம், ஒய்லையும் ஜெட்லையும் மட்டும் மூவ் ஆகணும். ஸோ இ கொடுத்து ஷிஃப்ட் எக்ஸ் கொடுத்தனா எக்ஸை தவிர மிச்சம் எல்லா இடத்துலையும் மூவ் ஆகும். இ கொடுத்து இப்படி மூவ் பண்றேன். எக்ஸ்ட்ரூட் பண்ணோம் அப்படியே. இ கொடுத்து எக்ஸ்ட்ரூடு, இ கொடுத்து எக்ஸ்ட்ரூடு, மறுபடியும் இ கொடுத்து எக்ஸ்ட்ரூடு. இப்படி ஓகே. இப்போ இந்த சைடு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா பின் சைடு ரெடி பண்ணணும். கரெக்டா? நான் அதை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்றேன்னா பின் சைடு ரெடி பண்ணணும். அதுக்கு இ கொடுத்து மறுபடியும் இந்த பக்கம் எக்ஸ்ட்ரூடு. ஓகே, ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இ கொடுத்து இந்த பக்கம் எக்ஸ்ட்ரூடு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். இ கொடுத்து எக்ஸ்ட்ரூடு. என்னன்னா ஹிப்புக்கு ஒரு போன் வைக்கணும், பட் நான் வைக்க மாட்டேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. போன் தவிர மற்ற எது வேணாலும் வச்சுக்கலாம், பிரச்சனையே இல்லை. இ கொடுத்து எக்ஸ்ட்ரூடு. அது யூஸ்வலா நான் பண்ணக்கூடிய தப்பு தான், வேற ஒன்றும் இல்லை அதுல. ஓகே ஃபைன். இப்போ வாலுக்கு ஒரு போன் ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு போன் கடைசியா வச்சிடறேன். ஓகே, ஸோ வாலுக்கும் தலை வரைக்கும் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த காலுக்கு வைக்கணும். ஸோ காலுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்வெர்ஸ் நிமாட்டிக் பண்ணுவேன். இன்வெர்ஸ் நிமாட்டிக்னா என்னன்னா ஒரு போனோ இல்லைன்னா ஒரு எம்டி இல்லைன்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஏதோ ஒன்று கொடுத்து அது மூலமா என்டையர் செட்டை கண்ட்ரோல் பண்றது. நான் இன்வெர்ஸ் நிமாட்டிக் பத்தி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். முன்னாடி நான் ரிக்கிங் தான் போட்டிருக்கேன். ஸோ தெரியாதவங்க அதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு ஷிஃப்ட் ஏ கொடுத்து ஒரு போன் ஒன்று வைங்க. ஓகே, ஸோ அந்த போனை தூக்கி நம்ம என்ன பண்ணலாம்னா கரெக்டா இந்த இடத்துல கொண்டு வைங்க. எப்படி அதே மாதிரி ஃப்ரண்ட் வியூல வந்துட்டு கால் எங்க வரணுமோ அந்த இடத்துல கொண்டு வைக்கணும். இப்படி ஜி கொடுத்து இந்த நம்ம எட்ஜை கொடுத்து ஜி கொடுத்து ஷிஃப்ட் எக்ஸ் இங்க இப்படி. அதே மாதிரி இங்க ஒரு குட்டி இது எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்க. இ கொடுத்து எக்ஸ்ட்ரூட் பண்றேன் இப்படி. அதுக்கப்புறம் மறுபடியும் இ கொடுத்து இங்க எக்ஸ்ட்ரூட் பண்றேன். மறுபடியும் இங்க இ கொடுத்து எக்ஸ்ட்ரூட் பண்றேன் இப்படி. ஓகே, ஸோ இந்த இடத்துல ரெடி ஆயிடுச்சு. சேம் இங்கேயும் ஒரு போன் வைக்கணும் முன்னாடி உள்ள காலுக்கு. ஸோ அந்த சைடு காலுக்கு போன் இல்லைன்னு ஒன்றும் கவலைப்படாதீங்க, கால் வைக்கலாம். ஓகேங்களா? நம்ம அதை காப்பி பண்ணி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு பண்ணிக்கலாம். நம்ம முதல்ல சேர்த்து இப்போ இந்த போனை அப்படியே தூக்கி இப்போ அந்த போனை வந்து போனை இப்படி வச்சுருவோம். இந்த கால் எப்படி இருக்கும், கொஞ்சம் வளைஞ்சுதானே இருக்கும். நீங்க நல்லா பார்த்தா தெரியும் இந்த கால் வந்து கொஞ்சம் வளைஞ்சிருக்கு. ஸோ அதே மாதிரியே நம்ம வந்து
வச்சிருவோம். ஓகேங்களா? இதோட எக்ஸ்ட்ரூடு, இன்னொரு தடவை எக்ஸ்ட்ரூடு. ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த போனு. இப்போ இந்த போனை செலக்ட் பண்ணுங்க, இந்த போனை செலக்ட் பண்ணுங்க, கண்ட்ரோல் பி கொடுத்து கீப் ஆஃப்செட் கொடுங்க. அதே மாதிரி இந்த போனை செலக்ட் பண்ணுங்க, இந்த போனை செலக்ட் பண்ணுங்க, கண்ட்ரோல் பி கொடுத்து கீப் ஆஃப்செட் கொடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ என்னன்னா ஸோ இந்த போன் மூவ் ஆகும்போது இந்த போன் வந்து இதோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அப்படிதான் அது மெயினா இருக்கு. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னா இது அப்படியே இந்த ரெண்டு போனையும் காப்பி பண்ணுங்க. இந்த சைடு உள்ள போனை ஃபுல்லா காப்பி பண்ணுங்க, இந்த சைடு உள்ள போனை ஃபுல்லா காப்பி பண்ணுங்க. ஷிஃப்ட் எஸ் கொடுத்து கர்சர் டு வேர்ல்ட் ஆரிஜின், அதாவது சென்டருக்கு கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு 3D கர்சர் வாங்க, வந்துட்டு ஷிஃப்ட் டி கொடுத்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஒண்ணு பண்ணாதீங்க, அப்படியே எஸ்கேப் கொடுத்துருங்க. S(x)-1. இப்போ டக்குன்னு அப்படியே அந்த பக்கமும் அதே கால் தான் வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஒவ்வொருக்கும் நம்ம இன்வெர்ஸ் ஸ்கீமாட்டிக் பண்ணணும்ல, அதுக்கு நம்ம ஒரு கண்ட்ரோல் வைக்கலாம். ஓகே, நான் இதை தூக்கில போட்டுறேன். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் இந்த கால்ல உள்ள அந்த எலும்பை எடிட் மோட்ல இருந்துட்டு இத செலக்ட் பண்றேன். ஷிஃப்ட் எஸ் கொடுத்து கர்சர் டு செலக்டட் வாங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன பண்றேன்னா ஆப்ஜெக்ட் மோடுக்கு வந்தறேன். வந்துட்டு ஒரு எம்டில வந்துட்டு ஒரு பிளைன் ஆக்சிஸ் வைக்கிறேன். சோ இந்த ஆக்சிஸ்க்கு பேர் என்ன பேர் வைக்கிறேன்னா ஃப்ரண்ட் எஃப்னா ஃப்ரண்ட் அண்டர்ஸ்கோர் லெஃப்ட் அண்டர்ஸ்கோர் லெக் அப்படின்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் லெக். சரிங்களா? அது உங்களுக்கு என்ன பேர் வைக்கணுமோ நீங்க அதுல வச்சுக்கோங்க, அது உங்க விருப்பம். அதை நான் விட்டுறேன். இப்போ அதே மாதிரி இந்த காலை செலக்ட் பண்ணி எடிட் மோடுக்கு போறேன். மறுபடியும் ஆர்மேச்சரை செலக்ட் பண்ணி எடிட் மோடுக்கு போய் இந்த போனை செலக்ட் பண்றேன். ஷிஃப்ட் எஸ் கொடுத்து கர்சர் டு செலக்டட் கரெக்டா இங்க கொண்டு வந்துடுறேன். இங்கே வந்து ஒரு எம்டி வைங்க. இந்த எம்டி பேர் என்ன பேர் வைக்கலாம்னா பேக் அண்டர்ஸ்கோர் லெஃப்ட் அண்டர்ஸ்கோர் லெக். ஓகே, இப்போ அதே மாதிரி என்ன பண்றேன்னா இந்த செலக்ட் பண்ணிக்கங்க. வேர்ல்ட் ஆரிஜின் வாங்க. ஷிஃப்ட் எஸ் கொடுத்து கர்சர் டு வேர்ல்ட் ஆரிஜின். இதெல்லாம் அடிக்கடி மறந்துட பாருங்க. வேர்ல்ட் ஆரிஜின் தான் ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு ஷிஃப்ட் டி கொடுங்க, எஸ்கேப், S(x)-1. அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு கால் வந்து ரெடி ஆயிடுச்சு. பட் நம்ம இத நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து ரைட் லெக் கரெக்ட்டா? சரி, இது லெஃப்ட் லெக். நேம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ரைட் லெக், இது வந்து லெஃப்ட் லெக் இருக்கட்டும். இது வந்து ரைட் ஃப்ரண்ட் ரைட் லெக், ஃப்ரண்ட் ரைட் லெக். ஓகே ஆயிடுச்சா? ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து இன்வெர்ஸ் ஸ்கீமாட்டிக் பண்ண போறோம். இன்வெர்ஸ் ஸ்கீமாட்டிக் அதுல வந்து நம்ம என்ன பண்றோம்னா உங்க இத செட் பண்ணுங்க, போஸ்ட் மோடுக்கு போங்க. எடிட் மோட் இல்ல போஸ்ட் மோட். இன்வெர்ஸ் ஸ்கீமாட்டிக் செட் பண்ணதுக்கு போஸ்ட் மோட் தான் போகணும். ஓகேங்களா? இப்போ இந்த எலும்பை செலக்ட் பண்ணுங்க. எலும்பை செலக்ட் பண்ணிட்டு போன் கன்ஸ்ட்ரெயின்ட் போய் இன்வெர்ஸ் ஸ்கீமாட்டிக் போங்க. இன்வெர்ஸ் ஸ்கீமாட்டிக்ல வந்து டார்கெட் வந்து என்னன்னா இந்த இத செட் பண்ணனும். இந்த அதுக்கு பாத்தீங்கன்னா அந்த எம்டி, அது என்னது ஃப்ரண்ட் அண்டர்ஸ்கோர் லெஃப்ட் அண்டர்ஸ்கோர் லெக். கரெக்ட்டா? அத செலக்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ணுங்க. இந்த செயின் வேல்யூ வந்து கொஞ்சம் இப்படி மாத்தி விட்டுருங்க. மாத்தி விட்டுட்டு இப்போ ஆப்ஜெக்ட் மோடுக்கு வந்துட்டு நான் அந்த இத பிடிச்சி மூவ் பண்ணா வச்சீங்களா அது இப்படி சேஞ்ச் ஆகும். பட் கண்ட்ரோல் வந்து கொண்டு போகணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா மறுபடியும் போஸ்ட் மோடுக்கு போங்க. போஸ்ட் மோடுக்கு வந்துட்டு செட் பண்ணி கண்ட்ரோல் வந்து இது செயின் லென்த் 3 ஆகுங்க. இப்போ ஆப்ஜெக்ட் மோடுக்கு வாங்க. இப்போ பாருங்க, இப்போ கரெக்டா வருது அது. ஓகே ஃபைன். இப்போ என்ன பண்ணலாம்னா இதே மாதிரி தான் மத்த இதுக்கும் நீங்க இதே மாதிரி செட் பண்ணணும். அது எப்படின்னா இத செட் பண்ணுங்க, இன்வெர்ஸ் ஸ்கீமாட்டிக் கொடுங்க. டார்கெட் வந்து பேக் லெஃப்ட் லெக். ஓகே, செயின் லென்த் வந்து 3 போடுங்க. 3 வராதா? ஓகே, இது வந்து கொஞ்சம் ஆக்சுவலா கொஞ்சம் ட்ரையாங்கிள் இது மாதிரி நீங்க செக் பண்ணி பண்ணணும். ஓகே, 4 வைக்கிறேன். ஸோ 4 வச்சுட்டு ஸோ இப்போ கண்ட்ரோல் வந்து இதுக்கு கரெக்டா இருக்கு. ஸோ சேம் வே வந்து இதுக்கும் நீங்க வந்து இன்வெர்ஸ் ஸ்கீமாட்டிக் கொடுக்கணும். அதை நான் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இதே தான் நீங்க வந்து அந்த சைடும் ஃபாலோ பண்ண போறீங்க. ஓகே, இப்போ நான் வந்து இந்த ரெண்டு காலுக்கு எப்படி இன்வெர்ஸ் ஸ்கீமாட்டிக் பண்ணணும் அதே மாதிரி மற்ற காலுக்கும் வந்து நான் வந்து இன்வெர்ஸ் ஸ்கீமாட்டிக் பண்ணியிருக்கேன். இங்க பாருங்க. ஸோ இந்த காலுக்கு இன்வெர்ஸ் ஸ்கீமாட்டிக் பண்ணியிருக்கேன். இந்த இதுக்கும் பண்ணியிருக்கேன். சேம் வே வந்து இந்த வாலுக்கும் வந்து இன்வெர்ஸ் ஸ்கீமாட்டிக் வேணும். ஓகே, அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த வாலோட இதை செலக்ட் பண்றேன், இந்த எட்ஜை செலக்ட் பண்றேன். சாரி, எடிட் மோடுக்கு வந்துட்டு இதை செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் எஸ் கொடுத்து கர்சர் டு செலக்டட்
ஆப்ஜெக்ட் மோடுக்கு வரேன், இங்க ஒரு பிளைன் ஆக்சிஸ் போடுறேன். இந்த இதுக்கு பேர் வந்து என்ன கண்ட்ரோல், டெயில் கண்ட்ரோல், டெயில் கண்ட்ரோல் அப்படின்னு வைப்போம். ஸோ இந்த டெயில் கண்ட்ரோல் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா இந்த மொத்த டெய்லையும் வந்து கண்ட்ரோல் பண்ணும். இப்போ நான் இதுக்கு போஸ்ட் மோடு வர்றேன், இதை செலக்ட் பண்றேன். இந்த இதுல வந்து போன் கன்ஸ்ட்ரெயின்ல வந்து இன்வெர்ஸ் நிமேட்டிக் கொடுக்குறேன். இதுல டார்கெட் வந்து டெயில் கண்ட்ரோல போடுங்க. ஓகே, இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு வரேன். இவன் பாருங்க டெய்ல வந்து எப்படி கண்ட்ரோல் ஆகுது பாருங்க. டெய்ல எப்படி ஆட்டிக்கலாம். இந்த டெய்ல வந்து இந்த வால் இருக்குல்ல அதை வந்து இப்படி எப்படி தேவை உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு ஏத்தாப்புல கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு தேவைன்னா வச்சுக்கோங்க, அப்படின்னா விட்டுடலாம். ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் இதுல இன்னொன்னு ஒண்ணு, இந்த இடுப்பு எலும்பு இருக்குல்ல அதை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ இந்த எலும்பு இருக்குல்ல, ஸோ இது வந்து ஆக்சுவலா தனித்தனி எலும்பா இருக்கு. ஸோ நான் ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணணும். அது நான் என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் இந்த எடிட் மோட்ல வந்து இந்த எலும்பை செலக்ட் பண்றேன், ரெண்டாவது இந்த எலும்பை செலக்ட் பண்றேன், கண்ட்ரோல் பி கொடுத்துட்டு கீப் ஆஃப்செட் கொடுத்தேன். சரிங்களா. ஸோ கீப் ஆஃப்செட் கொடுத்தனா இந்த ரெண்டு எலும்பு ஒரே எலும்பு ஆயிரும். ஓகே, இப்போ நான் போஸ்ட் மோடுக்கு வந்து போஸ்ட் மோடு இல்ல ஆப்ஜெக்ட் மோடுக்கு வந்துட்டு இதை பிடிச்சிட்டு இது மொத்த செட்டும் வரும். அதுக்கு நான் என்ன பண்ணலாம்னா இதுல போஸ்ட் மோடுக்கு வந்துட்டு இந்த கண்ட்ரோல் இருக்குல்ல, இந்த கண்ட்ரோலை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்ட் மோடுக்கு வந்துட்டு ஓகே, இப்போ கண்ட்ரோல் வந்து இங்க இருந்து மட்டும் இந்த இதோட கண்ட்ரோல் இங்க இது வரைக்கும் இருக்கும், இதுக்கு மேல போகாது, பட் இது வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா, ஃபைன். இப்போ நம்ம வந்து இதுக்கு எல்லா எலும்பும் முடிஞ்சிச்சு. ஒரு எலும்பு பாக்கி இருக்கு, இடுப்பு எலும்பு. ரெண்டு இது பாக்கி இருக்கு. ஐ மீன் எலும்பு கிடையாது, கண்ட்ரோல் பாக்கி இருக்கு. எடிட் மோடுக்கு வர்றேன். ஸோ இதை நான் செலக்ட் பண்றேன், ஷிஃப்டர்ஸ் கொடுத்து இதை செலக்ட் பண்றேன், ஷிஃப்டர்ஸ் கொடுத்து கர்சர் டு செலக்டட் இந்த இடத்துக்கு ஆப்ஜெக்ட் மோடுக்கு வரேன். இன்னொரு எலும்பு போடுறேன். இந்த எலும்பு வந்து பாத்தீங்கன்னா இடுப்பு எலும்பு. இடுப்புக்கு என்ன பேரு, இடுப்புக்கு இங்கிலீஷ் என்னதுப்பா, ஹிப். ஹிப். இந்த இடத்துல வந்து ஹிப் அப்படின்னு போடுவோம். ஓகேங்களா. போட்டுட்டு இப்போ என்ன பண்றேன்னா உங்க ஆர்மேச்சர்ல செலக்ட் பண்ணிட்டு போஸ்ட் மோடு போங்க. ஏன்னா ஆப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் ஃபுல்லா நம்ம போஸ்ட் மோட்ல தான் கொடுக்கணும். உங்க போன் கன்ஸ்ட்ரெயின்ட் இந்த எலும்பை செலக்ட் பண்ணிட்டு போன் கன்ஸ்ட்ரெயின்ட் வாங்க. சைல்ட் ஆஃப் இன்வெஸ்ட் பண்ணிக்க சைல்ட் ஆஃப் போங்க. சைல்ட் ஆஃப் போயிட்டு ஹிப் அதை கொடுங்க, ஹிப் எம்டிய. ஓகே, இப்போ என்ன ஆகும்னா இந்த ஹிப் எம்டியை பிடிச்சி நான் வந்து இப்படி பண்ணா வச்சுங்களேன், இப்படி குனியும், இது வந்து குனியும் இப்படி, அந்த ஒரு கண்ட்ரோல் இது. ஓகேங்களா, ஃபைன். இப்போ அடுத்து என்னது, ஓகே இடுப்பு எலும்பு வந்தாச்சு. ஓகே, எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. ஒரே ஒரு இது மட்டும் பாக்கி இருக்கு. அது என்னன்னா கர்சர் டு வேர்ல்ட் ஆர்ஜின் கொண்டு வந்துடுறேன். ஒரு பிளைன் ஆக்சிஸ் ஒன்று வைக்கிறேன். சோ இந்த இது வந்து மெயின் அப்படின்னு கொடுத்துருவோம், மெயின் மூவ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருவோம். சோ இந்த இது என்னன்னா இது எல்லாத்தையும் மொத்தத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அந்த மெயின் மூவ்மெண்ட். ஓகேங்களா. உதாரணத்துக்கு நான் உங்க எலும்பு இது இந்த இது ஒரு நிமிஷம் நான் ஓகே இந்த இது அப்புறம் இந்த இது அப்புறம் உங்களோட ஹிப் எங்க இருக்கு, ஹிப் இதை செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ண சாரி தப்பா செலக்ட் பண்ணிட்டேன். இது 4 கால் எலும்பு, அதாவது சாரி 4 கால் எம்டி. இது ஒரு இந்த இது அப்புறம் உங்க ஹிப்பு, அது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு கடைசியில இந்த மெயின் மூவ்மெண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பி கொடுத்து கீப் டிரான்ஸ்ஃபார்ம் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இது மொத்தமும் மூவ் ஆகும் இப்படி. ஓகேங்களா. ஓகே ஃபைன். இப்போ நமக்கு வந்து எலும்பு செட்டப்லாம் பண்ணி முடிச்சாச்சு. ஓகேங்களா. யூஸ்வலா வந்து நான் என்ன பண்ணுவேன்னா நீங்க முன்னாடி டுட்டோரியல்ல பார்த்திருப்பீங்க, நாங்க இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணதுக்கு வந்து தனித்தனி எலும்பு வைப்பேன், போன்ஸே வைப்பேன். பட் நான் இப்போ போன்ஸ் வைக்கிறது இல்ல. இந்த இதுல வந்து என்னன்னா மெக் மூவ்மெண்ட் இருக்குல்ல, அதாவது மெக்கானிக்கல் ரோபோட் மாதிரி, அதுக்கெல்லாம் வந்து நம்ம போன்ஸ் வச்சு கண்ட்ரோல் பண்ணோம். பட் இது வந்து ஒரு என்னது ஒரு பாடி சம்மந்தப்பட்டது. ஸோ மெஷ் எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி இதுல வந்து நமக்கு இப்படி பண்றதுதான் நம்ம வந்து பெட்டர் ஆப்ஷன். சரிங்களா. ஓகே, இப்போ வந்து நம்ம இதை என்ன பண்ணலாம்னா இதை வந்து நம்ம மெஷ்ஷையும் ஆர்மேச்சரையும் ஒண்ணு சேர்க்க போறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இதை வந்து ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கிறேன். சேவ் காப்பி பேக்கப். ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா சரி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா உங்களோட மெஷ் இருக்குல்ல, இந்த செகசார செஞ்சீங்களா மாடல், அதுல வந்து இருக்கக்கூடிய இந்த இதை வந்து அப்ளை பண்ணிடணும். அதாவது உங்களோட இந்த மிரர் மாடிஃபையர் எல்லாம் போடுப்பீங்களா,
என்ன மாடிஃபை இருந்தாலும் அப்ளை பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஓகே, பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் உங்க மெஷ்ஷை செலக்ட் பண்ணுங்க. அப்புறம் உங்க அந்த எலும்பை செலக்ட் பண்ணுங்க, ஆர்மச்சூரை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பி கொடுத்து வித் ஆட்டோமேட்டிக் வெயிட்ஸ் அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சரியாயிரும். ஓகே, இப்போ என்ன பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீங்க போஸ்ட் மோட் கூட போக தேவையில்லை. இந்த இது வச்சா இந்த மாதிரி இது மாதிரி எம்டி வச்சு பண்ணா நீங்க போஸ்ட் மோட் கூட போக தேவையில்லை. இப்படியே வச்சு நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம் இதை. ஓகே, இப்போ நம்ம வந்து இத எல்லாம் சரியா ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணும். ஐயோ, ஓகே, இப்போ எல்லாம் சரியா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. சிம்பிளான ஒரு மூவ்மெண்ட் தான் இதெல்லாமே. ஓகே, இது வந்து இதை செட் பண்ணிட்டு ஓகே ஃபைன். அதே மாதிரி வாலை பாத்தீங்கன்னா இப்போ வாலை வந்து நான் வால் இப்படி செலக்ட் வாலை வந்து இப்படி மூவ் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ தலையை வந்து நம்ம ஆக்சுவலா தலைக்கு வந்து இதுக்குதான் போகணும். ஆனா தலைக்கும் கூட ஒரு இது வச்சிடலாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தலைக்கு கூட ஒரு இது வச்சிடலாம். எடிட் மோடுக்கு போங்க, இங்க வாங்க, ஷிஃப்ட் கர்சர் டு செலக்டட், இங்க ஒரு புது எம்டியை போட்டு விடுங்க. இதுக்கு பேர் வந்து ஹெட் கண்ட்ரோல் ஆயிடுச்சா. உங்களோட இதுல போஸ்ட் மோடு போங்க, இந்த எலும்புக்கு வாங்க, எலும்புக்கு வந்துட்டு போன் கன்ஸ்ட்ரைன்ட் இன்வெர்ஸ் நிமேட்டிக், இது வந்து ஹெட் கண்ட்ரோல் போங்க. ஓகே, இவ்வளவுதான். ஸோ ஆப்ஜெக்ட் மோடுக்கு வந்துட்டு நான் இதை அசச்சா வச்சிங்களேன், எனக்கு வந்து தலையை கூட கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஃபைனலி இதை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட மெயின் எம்டியை செலக்ட் பண்ணி கீப் டிரான்ஸ்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா போதும், உங்க எல்லாமே வந்து இதாயிரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம ரிக்கிங் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் தான் அனிமேஷன் பண்ணுவோம். சரிங்களா, ஒரு வாக்கிங் அனிமேஷன் பண்ண போறோம். வாக்கிங் அனிமேஷன் எப்படி பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட எல்லா எம்டி இருக்குல்ல, அது எல்லா எம்டியும் நான் செலக்ட் பண்றேன். ஹிப்பை விட்டுறலாம், ஹிப் வேண்டாம், ஹிப்பை நம்ம கண்ட்ரோல் பண்ண போறது. அதனால ஓகே, மெயின் கண்ட்ரோலிங் இதுலயே போடுறேன். இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன், இந்த கலெக்ஷன் அது தேவையில்லை எனக்கு. ஸோ இப்போ இந்த மெயின் இதெல்லாம் வந்து நான் செலக்ட் பண்றேன். இந்த எம்டியை ஃபுல்லா நான் செலக்ட் பண்றேன். எல்லா எம்டியும் செலக்ட் பண்ணிட்டு ஐ கொடுத்து ஃபர்ஸ்ட் இதுல வச்சிடறேன். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல வச்சு ஐ கொடுத்து லொகேஷன் ரொட்டேஷன் கொடுத்துறேன். சரிங்களா, ஓகே. இப்போ இந்த இதுல வர்றேன், வந்துட்டு இந்த இதை செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு ஜி கொடுத்து ஷிஃப்ட் எக்ஸ் கொடுத்து இங்க இப்படி வைக்கிறேன். 20வது ஃப்ரேம்ல வச்சுட்டு ஜி கொடுத்து ஷிஃப்ட் எக்ஸ். தப்பு பண்ணிட்டேன். ஹிப் எல்லாமே சேர்த்தே செலக்ட் பண்ணிடுவோம். ஹிப் எம்டி லொகேஷன் ரொட்டேஷன் வச்சிருவோம். இப்போ 20வது ஃப்ரேம்ல வச்சுட்டு நான் என்ன பண்றேன்னா, இந்த காலை செலக்ட் பண்ணிட்டு ஜி கொடுத்து ஜி ஷிஃப்ட் எக்ஸ் இப்படி கொண்டு வர்றேன். இதை இது பண்றேன். ஓகே, நெக்ஸ்ட் இந்த காலை செலக்ட் பண்ணிட்டு இதை வந்து அதே சாரி இந்த காலையும் செலக்ட் பண்ணி இப்படி கொண்டு வைக்கிறேன். அச்சாச்சா, லொகேஷன் ரொட்டேஷன் கொடுக்குறேன். இப்போ நான் இதை பிளே பண்ணா வச்சுங்களேன், இந்த இதை மூவ் பண்ணா மூவ் ஆகும். ஓகே, அதே சமயத்துல என்ன ஆகும்னா இந்த ரெண்டு கால் வந்து பின்னாடி போகும். அந்த கால் ஜி கொடுத்து ஷிஃப்டர்ஸ் கொடுத்து பின்னாடி கொண்டு வந்துடுறேன். இப்படி இதை லொகேஷன் ரொட்டேஷன் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த இது வந்து பின்னாடி வரும். லொகேஷன் ரொட்டேஷன் கொடுக்குறேன். ஓகே, இந்த தலை வாழலாம் அப்புறம் நம்ம கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஹிப்பு போன் இருக்குல்ல, அதை வந்து கொஞ்சம் எப்படி கீழே அப்படி கொண்டு வர்றேன். ஹிப்பு அதையும் செலக்ட் பண்றேன். ஓகே ஓகே, இப்போ ஃப்ரேம் நம்பர் 40க்கு வரேன். 40க்கு வந்துட்டு இந்த செட்டப் இருக்குல்ல, அது அப்படியே நம்ம உல்டா பண்ணணும். எப்படின்னா, இப்போ வலதுக்கு இந்த பக்கம் இந்த காலை வந்து இந்த எம்டியை பிடிச்சிட்டு இப்படி கொண்டு வருவோம், பின்னாடி கொண்டு வருவோம். இந்த இதை வந்து முன்னாடி கொண்டு வருவோம். ஓகே,
இப்ப இந்த சைடு கால் இருக்குல்ல, இந்த காலை வந்து முன்னாடி கொண்டு வரேன், இந்த காலை வந்து பின்னாடி கொண்டு போறேன். தப்பான எலும்பை செலக்ட் பண்ண, வேற ஒண்ணும் இல்ல. ஐயோ, இந்த எலும்பு இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த காலை பின்னாடி கொண்டு போறேன். ஆயிடுச்சா? இப்போ என்னோட இந்த எலும்பு இதை செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு ஹிப்புக்கு அதையும் செலக்ட் பண்றேன். லொகேஷன் ரொட்டேஷன் இப்போ பாத்தீங்கன்னா அப்படி வருது. ஓகே, இதுல வந்து நம்ம இதை இப்படி கூட பண்ணலாம். 20 வேணாம், நம்ம 24 வைப்போம். ஒரு இதுக்கு ஒரு மூவ்மெண்ட்டுக்கு வந்து 24 வைப்போம். அடுத்தது 48 வைப்போம். ஓகேங்களா? இப்போ இந்த 24க்கும் இதுக்கும் இடையில வந்து நம்ம என்ன, இது 24, இதோட 12வது ஃப்ரேம்ல வச்சு என்ன பண்ணலாம்னா, இந்த ஹிப் எலும்பு இருக்குல்ல, அத வந்து மேல இப்படி தூக்கி இப்படி வச்சிருவோம். தூக்கிட்டு இப்படி கொடுப்போம். இதே இதை வந்து 24க்கும் 48க்கும் இடையில எவ்வளவு வரும்? 36 வச்சிருவோம். இப்போ நான் அப்ளை பண்றேன். ஓகே, நெக்ஸ்ட் இதுல வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஓகே, இப்படி ஒரு மூவ்மெண்ட், இப்படி ஒரு மூவ்மெண்ட். ஓகே, இப்போ இது அப்படியே நம்ம மறுபடியும் ஒரே ஒரு செட் மட்டும் பண்ணிட்டு அப்படியே நம்ம ரிப்பீட் காப்பி பண்ணலாம். இதை நான் வந்து ஃப்ரேம் நம்பர் 500 வச்சுக்கிறேன். அடுத்து வந்து 48 பிளஸ் 12 எவ்வளவு? 60. கரெக்டா? 60 பிளஸ் 12 72. 72ல வந்து என்ன பண்ணணும்னா இதை அப்படியே மறுபடியும் மாத்தி வைக்கணும். சோ இதை தூக்கி இங்க வைப்போம். இந்த கால் பேக் லெஃப்ட். சோ இந்த காலை தூக்கி இப்படி வைக்கிறேன். இதை தூக்கி முன்னாடி வைக்கிறேன். இந்த காலை தூக்கி பின்னாடி வைக்கிறேன். இப்படி லொகேஷன் ரொட்டேஷன். அப்புறம் இது ஆயிடுச்சுல்ல. ஓகே, அடங்கொய்யாவ நான் கீ ஃப்ரேம் செட் பண்ண மறந்துட்டேன் பாத்தீங்களா? ஓகே, இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த கீ ஃப்ரேமை 72வது ஃப்ரேம்ல வந்து இது பின்னாடி வரும். இந்த கால் வந்து முன்னாடி வரும். இது வந்து இப்ப இந்த சைடு இந்த கால் முன்னாடி வரும். இது கஷ்டமா இருக்கு. ஓகே, இந்த கால் இது பேக் ரைட்ல இருக்கு. ஓகே, இந்த கால் வந்து பின்னாடி இங்கிட்டு வரும். ஆயிடுச்சா? இப்ப இந்த 4 காலையும் செலக்ட் பண்ணிட்டு லொகேஷன் ரொட்டேஷன் கொடுத்துடலாம். இப்ப இது அதே மாதிரி இதுக்கு இடையில 60வது ஃப்ரேம்ல வச்சுட்டு ஹிப் போன் இருக்குல்ல, அதை வந்து மேல அப்படி தூக்கி வச்சிருங்க. தூக்கி வச்சுட்டு ஐ கொடுத்து லொகேஷன் ரொட்டேஷன் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த ஹெட் கண்ட்ரோலை விட்டுருங்க. ஓகே, இப்போ இவ்வளவு எலும்பு இருக்கட்டும். இத பாருங்க. ஓகே, இந்த மறுபடியும் வந்து 72 பிளஸ் 12 எவ்வளவு? 72 பிளஸ் 12 எவ்வளவு? 84. 84வது ஃப்ரேம்ல வந்து உங்க ஹிப் போன் வந்து என்ன ஆகும்னா 60 48 60 இங்க இருந்து கீழே ஏறுது, மறுபடியும் மேலே ஏறுது, மறுபடியும் 72வது இதுல வந்து ஹிப் போன் வந்து கீழே இறங்கணும். இப்படி கீழே இறக்கிட்டு லொகேஷன் ரொட்டேஷன் செட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ நான் அதை ப்ளே பண்றேன்னா இங்க பாருங்க எப்படி நான் மூவ் ஆகுது. ஓகே, ஆக்சுவலா அது நடக்குது. நம்ம மூவ் ஆகிற கண்ட்ரோல் வந்து இன்னும் பண்ணல. அதே மாதிரி ஹெட் கண்ட்ரோலும் வந்து நம்ம இனிமே தான் பண்ணணும். ஓகே, இப்போ இதே மாதிரி நம்ம வந்து இந்த சைக்கிள் வந்து அப்படியே காப்பி பண்ணணும். ஓகே, இப்போ நான் இதை ஃபுல்லாத்தையும் செட் பண்றேன்.
இத ஃபுல்லாத்தையும் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணா எனக்கு அதோட அனிமேஷன் தான் கிடைச்சிருக்கு எனக்கு. சோ இது அப்படியே இந்த இங்க இருந்து இது எப்படி இருக்கு, இது முன்னாடி இருக்கு, பின்னாடி வருது, மறுபடியும் முன்னாடி போகுது. கரெக்டா? சோ இந்த இதை நான் வந்து இங்க காப்பி பண்ணி 12 பிளஸ் 24 எவ்வளவு? 12 பிளஸ் 24 94. ஓகே 96 கரெக்டா? 96 ஓகே. இங்க இப்படி இப்படி போகும். அதே மாதிரி இந்த இதை தூக்கி இது அப்படியே ரெண்டையும் காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணி இங்க இருந்து 24 ஃப்ரேம் 24னா 114 ஃப்ரேம்ல கொண்டு இப்படி வச்சிடலாம். சோ அப்படியே அத 24 ஃப்ரேமா வந்து தள்ளி தள்ளி வைக்கணும். நீங்க தப்பு பண்ணிட்டேன் 96 பிளஸ் 24 எவ்வளவு? 96 பிளஸ் 24 120. நான் தப்பு பண்ணிட்டேன், சாரி. நான் கொஞ்சம் மேக்ஸ்ல வீக்னு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். சோ அப்படி உங்களுக்கு வந்து இதுல கஷ்டமா இருந்துச்சுன்னா வச்சுங்களேன், நீங்க இதுல போட்டீங்கனாலே வந்துடும். பிளஸ் 24 இப்படி போட்டா வச்சுங்களேன். சோ நான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலா, ஒண்ணு இல்ல, இப்ப என்ன பண்ணனா இந்த 4 கால் எம்டியை நான் செலக்ட் பண்ணிட்டு அதோட கீ ஃப்ரேம்ஸ் இருக்குல்ல, அதை வந்து ஆக்சுவலா நான் 3 பண்ணினேன். இப்ப இங்க இருந்து இங்க வரத விட்டுருங்க. சோ இங்க இருந்து இங்க பாருங்க, இப்படி போகுது, இப்படி வருது, மறுபடியும் போகுது. சோ இந்த கீ ஃப்ரேம் அப்படியே ரெண்டு கீ ஃப்ரேமா காப்பி பண்ணி வைக்கிறேன். வேற ஒண்ணும் இல்ல. ஓகேங்களா? அதை காப்பி பண்ணி வைக்கிறதுக்கு வந்து 24 ஃப்ரேம் தள்ளி தள்ளி வைக்கிறேன். இப்போ இங்க இருந்து பிளஸ் 24 வச்சு இது கொடுத்தீங்கன்னா அடுத்து கரெக்டா அப்படி வந்துடும். நான் மேக்ஸ்ல வீக்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால நான் வந்து முழுசா இதையே நம்பிடுறேன். அப்படியே பிளஸ் 24 அப்படின்னா இதை தூக்கி அப்படியே இந்த பக்கம் காப்பி பண்ணி போடுங்க. ஓகே ஓகே ஃபைன். 300 ஃப்ரேம் வரைக்கும் போகுது நமக்கு. ஓகே ஃபைன். இப்போ நமக்கு வந்து இது மூவ்மெண்ட் கிடைச்சிடுச்சு. அடுத்து ஹிப் மூவ்மெண்ட் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்ல. ஹிப் மூவ்மெண்ட்டே வந்து என்ன பண்ணலாம்னா அதே மாதிரி பண்ணணும். ஹிப் மூவ்மெண்ட் வந்து 12 ஃப்ரேமா தள்ளி வைக்கணும். ஏன்னா இந்த இதுக்கு தான் ஒரு சைக்கிளுக்கு வந்து 24, ஹிப் வந்து ஒரு சைக்கிளுக்கு வந்து ஒரு தடவை கீழே இறங்கிட்டு மேல ஏறும். அப்படின்னா ஒரு 24க்குள்ள பாதி 12 அப்படிதானே. சோ 12ல வந்து கீழே இறங்கும், திருப்பி அடுத்த 12ல வந்து மேல ஏறும். அதனால நான் 12 ஃப்ரேம் தள்ளி தள்ளி வைக்கிறேன். சோ 84 72 பிளஸ் 12 84. அடுத்தது 96 பிளஸ் 12 108. ஓகே 192 120 பிளஸ் 12 132. பாத்தீங்களா? தப்பு கணக்குல வீக்குங்கிறது அடிக்கடி காமிச்சு நான் பல இன்டர்வியூல ஒரு சில இன்டர்வியூல கூட நான் வந்து கிளைண்ட் இன்டர்வியூல இந்த கணக்குல வீக்கா இருக்கிறதுனாலயே நான் கேவலப்பட்டிருக்கேன். அதெல்லாம் வந்து ஒரு இது என்ன சொல்றது, எவ்வளவுதான் படிச்சாலும் சில கணக்குகள் வந்து எனக்கு வரவே வர மாட்டேங்குது. அதுல ஒண்ணு கணக்கு, இன்னொன்னு வந்து கெமிஸ்ட்ரி. இந்த ரெண்டுமே வந்து எனக்கு ரொம்ப வீக்கா இருந்த சப்ஜெக்ட் இந்த ரெண்டும் தான். ஓகே இதுல வைக்கிறேன். இதை வந்து பிளஸ் 12 இந்த கீ ஃப்ரேம் அப்படியே காப்பி பண்ணி வைக்கிறேன். ஓகே நான் அதை காப்பி பண்ணி வச்சேன். ஓகே இப்போ அந்த கீ ஃப்ரேம் வந்து காப்பி பண்ணி வச்சிட்டேன். ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணா வச்சுங்களேன், கரெக்டா வருது, நடக்கிறதுலாம் கரெக்டா இருக்கு. ஆனா இதுல பாத்தீங்கன்னா தலை மட்டும் ஒரு கண்ட்ரோல் வந்து என்னன்னா இது எதுவுமே இல்லாம இண்டிபெண்டா இருக்குது. அதனால இப்ப நீங்க பாருங்க, தலை மட்டும் மேலே ஏறி இறங்குது. அதேதான் வாழும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்னா உங்களோட இதை செலக்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஹெட் கண்ட்ரோல் ஒரு எம்டி இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு கன்ஸ்டன்ட் கொடுங்க. சைல்ட் ஆஃப் கொடுத்து ஹிப் கண்ட்ரோல் இருக்குல்ல, ஹிப் கண்ட்ரோல் அதுல கொடுத்துருங்க. சேம் வே டெய்லுக்கும் வந்து சைல்ட் ஆஃப் போய் ஹிப் கண்ட்ரோலை வந்து கொடுத்துருங்க. இப்ப என்னன்னா இதை வந்து நீங்க இண்டிபெண்டா எங்கேயும் மூவ் பண்ணிக்கலாம் இப்படி, ஆனா கண்ட்ரோல் வந்து அதுல இருக்கும். சோ அது எப்படி மூவ் ஆகுதோ அதுக்கு ஏத்தாப்புல இதுவும் வந்து மூவ் ஆகும். நீங்க இண்டிபெண்டன்ட் கண்ட்ரோலும் இங்க அதுக்கு தாராளமா கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஃபைன். இப்போ வந்து நான் ப்ளே பண்றேன். இதை இப்போ பாருங்க, கரெக்டா மூவ் ஆகுது. இப்போ நான் இது இல்லாம நான் காட்டுறேன். ஒருவேளை நான் இதை வந்து நான் ரிமூவ் பண்றேன், எப்படி ஆகும்னா இப்படி வருது பாருங்க. ஓகே. ஆனா அதே நேரம் நான் போட்டா வச்சுங்களேன் ஒரு ஈக்குவலான ஒரு இதா இருக்கு. ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா
தலைக்கு வந்து நம்ம அந்த வாலுக்கு வந்து ஒரு இது கொடுப்போம். ஃபர்ஸ்ட் வாலோட டெய்ல செலக்ட் பண்றேன். டெய்ல செலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் 50வது ஃப்ரேம்ல வச்சுட்டு சும்மா 50வது ஃப்ரேம்ல வச்சுட்டு உங்க டெய்லோட எம்டியை செலக்ட் பண்றேன். ஜி இப்படி மூவ் பண்றேன். எக்ஸ் இப்படி கொடுத்து ஜி கொடுத்து எக்ஸ்ல மூவ் பண்ணி லொகேஷன் ரொட்டேஷன் மறுபடியும் 100வது ஃப்ரேம்ல வைக்கிறேன். ஜி கொடுக்குறேன், இங்க கொடுக்குறேன், ஜி கொடுக்குறேன், ஜெட்ல இப்படி மூவ் பண்றேன், இப்படி கொடுக்குறேன், மறுபடியும் இங்க கொண்டு போறேன், இங்க கொண்டு வரேன். சும்மா உங்களுக்கு அப்படி எங்கெங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் அப்படி மூவ் பண்ணி வச்சுக்கலாம் அதை. ஸோ இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க வந்து இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அந்த இன்வெர்ஸ் நிமேட்டிக்னு சொல்லுவாங்க. அப்படி கொடுங்க. நெக்ஸ்ட் இதை கொண்டு வாங்க. இது ஒரு 150 ஃப்ரேம்ல வச்சுட்டு இப்படி கொண்டு வரேன். லொகேஷன் ரொட்டேஷன் இது கொடுக்குறேன். மறுபடியும் 300வது ஃப்ரேம்ல வச்சுட்டு லொகேஷன் ரொட்டேஷன் கொடுத்துருவோம். ஓகே, இப்போ நான் ப்ளே பண்ணா வச்சுங்களா, பாருங்க எப்படி ப்ளே ஆகுது பாருங்க. வாலும் வந்து அசையும் அதுக்கேத்தாப்புல. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் இதே மாதிரி தலைக்கும் நீங்க வந்து இதே மாதிரி அனிமேஷன் நீங்க கொடுக்கலாம். ஜஸ்ட் சும்மா தலைக்கு வந்து 100வது ஃப்ரேம் வைக்கிறேன். லொகேஷன் ரொட்டேஷன் வைக்கிறேன். லொகேஷன் ரொட்டேஷன் மூவ் பண்ணிக்குவோம். கீ ஃப்ரேம் இதே கீ ஃப்ரேம் வைப்போம். இதே கீ ஃப்ரேம் மறுபடியும் காப்பி பண்ணி சும்மா அப்படி வைப்போம். ஓகே, இவன் பாருங்க இவன் அசையுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த மூவ்மெண்ட் கொடுக்கணும்ல, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது. இப்படியே ஒரே இடத்துல இருந்து பெடல் போட்டுட்டு இருக்கதா. ஸோ அது என்ன பண்ணலாம், மெயின் மூவ்மெண்ட் இருக்குல்ல அதை செலக்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம்ல வச்சு இன்சர்ட் லொகேஷன் ரொட்டேஷன் வச்சிருங்க. 300வது ஃப்ரேம்ல கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஜி கொடுத்து என்னாச்சு, ஓ சரி சரி ஒரு சின்ன ஒரு தப்பு பண்ணிருக்கேன் இதுல என்னன்னா தெரிஞ்சு நமக்கு இது இருந்தா பிரச்சனை தான் நினைக்கிறேன். ஓகே, மெயின் மூவ்மெண்ட். ஓகே, அது என்னன்னா இதையும் வந்து இதுவும் கண்ட்ரோல் எடுத்துக்குது, அதுவும் கண்ட்ரோல் எடுத்துக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் குழம்பும், அதான் பிரச்சனை. ஸோ நம்ம இந்த சைல்ட் ஆஃப் இதை எடுத்துடலாம், நம்ம மேனுவல் கண்ட்ரோல் தான் பண்ணணும் அப்படி பார்த்தா. ஸோ இதை வந்து நான் மூவ் பண்ணி வச்சிடறேன். சரிங்களா, இதை மூவ் பண்ணி வைக்கிறேன். மூவ் பண்ணி வச்சுட்டு லொகேஷன் ரொட்டேஷன் கொடுக்குறேன். இப்போ பாருங்க இது எப்படி டைனோசர் மூவ் ஆகுது பாருங்க. இப்போ பாத்தீங்களா எப்படி மூவ் ஆகுது பாருங்க டைனோசர். ஸோ அந்த இதெல்லாம் டிசேபிள் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இதை ஃபுல்லா டிசேபிள் பண்ணி வச்சிடறேன். ஆர்மச்சூரையும் கூட நான் வந்து டிசேபிள் பண்ணி வைக்கிறேன். கொஞ்சம் ஆர்மச்சூரையும் கூட நான் டிசேபிள் பண்றேன். இப்போ பாருங்க எப்படி மூவ் ஆகுது பாருங்க டைனோசர். ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிளான ஒரு ரிகிங் பண்ணி சிம்பிள் அனிமேஷன் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, உங்களுக்கு என்னென்ன அனிமேஷன் தேவையோ பண்ணுங்க. நான் இது வந்து முழுக்க முழுக்க எக்ஸ்ட்ரா போன்ஸ் இல்லாம வெறும் எம்டியை மட்டும் வச்சு நான் செஞ்சது இது. அதாவது எம்டினா அந்த பாயிண்டர்ஸ் இருக்குல்ல, பாயிண்டர்ஸ் மட்டும் வச்சு பண்ணது. பாயிண்டர்ஸ்னா வெறும் பாயிண்டர்ஸ் இல்ல, நீங்க என்ன வேணாலும் வைக்கலாம். அதுல நிறைய இருக்கு. அந்த எம்டி ஆப்ஜெக்ட்ஸ் போனீங்கன்னா ஆரோ, கியூப், ஸ்பியர் நிறைய இருக்கு. ஸோ உங்களுக்கு அது எது வேணுமோ நீங்க அதை வச்சு நீங்க இந்த மூவ்மெண்ட்டை பண்ணிக்கலாம். நான் ஏன் வந்து எக்ஸ்ட்ரா இது போடணும்னு வச்சுங்களேன், நான் காட்டுறேன். அது ஒரு ரீசன் இருக்கு. நான் உங்களோட இந்த இதுல போறேன், எடிட் மோடுக்கு போறேன், உங்க மெஷ்ஷை செலக்ட் பண்ணி எடிட் மோடுக்கு வரேன். இதுல வந்து நான் இந்த வெர்டெக்ஸ் குரூப் இருக்கு பாத்தீங்களா, இந்த வெர்டெக்ஸ் குரூப் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். வெயிட் பெயிண்ட்டை செலக்ட் பேஸ் பண்ணி தான் அந்த வெர்டெக்ஸ் குரூப் வந்து பண்ணுது. கரெக்டா? ஸோ இது வந்து ஒருவேளை சரியா நீங்க அடிஷனல் போன் போட்டு சரியா வரேன்னா வச்சுங்களேன், அது உங்களுக்கு தான் கஷ்டம். அதனாலதான் வந்து இந்த மாதிரி சிங்கிள் ஆப்ஜெக்ட் எல்லாமே எல்லா மெஷ்ஷும் ஒண்ணுக்கு ஒண்ணு கரெக்டா இருக்கக்கூடிய இந்த மாதிரி 3D மாடலிங்ல நீங்க வந்து போன்ஸ்க்கு பதிலாட்டு, அதாவது இந்த இதுக்கெல்லாம் போன்ஸ் ஓகே, ஆனா அந்த இன்வெர்ஸ் நிமேட்டிக் கண்ட்ரோல் போன்ஸ் இருக்கு பாத்தீங்களா,
அது ஃபுல்லா கண்ட்ரோலுக்கு போன்ஸ் இல்லாம இது மாதிரி எம்டி இருக்குல்ல அதெல்லாம் போட்டு பண்ணீங்கன்னா வச்சுக்கலாம். பாயிண்டர்ஸ் வச்சு பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? அதனாலதான் வந்து இதை வச்சு செஞ்சது. ஸோ இந்த டுட்டோரியல் ரொம்ப புரிஞ்சிருக்கும். நீங்க புரியாட்டா நீங்க ஒரு 2 தடவை ட்ரை பண்ணி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு அப்படியே போனீங்கன்னா கண்டிப்பா வந்து எதுவுமே பண்ண முடியாது. வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். நீங்க இதை பார்த்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணாதான் உங்களுக்கு வந்து ப்ராப்பரா செய்ய முடியும். சரிங்களா? அதனால வீட்டில் ட்ரை பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ இதே மாதிரி இந்த டைனோசர் மட்டும் இல்லாம டைனோசர் பேக் நான் சொன்ன டைனோசர் பேக் போடுறேன் சிஜி ட்ரேடர்ல. ஸ்டெகோசாரஸ், டீரெக்ஸ், மோசசாரஸ் அந்த முதல்ல மாதிரி இருக்கும். அந்த படத்துல வரும் ஜுராசிக் வேர்ல்டுல. அப்புறம் அன்கைலோசாரஸ் இதெல்லாம் செஞ்சு போடலான் இருக்கேன். ஸோ அதோட ஒன் ஆஃப் த இதுதான் இந்த ஸ்டெகோசாரஸ். நெக்ஸ்ட் வந்து நான் இன்னொரு நல்ல ஒரு டுட்டோரியல் சந்திக்கிறேன். அடுத்து வந்து சினிமா தியேட்டர் இருக்குல்ல, சினிமா தியேட்டர் 3D மாடலிங், அதாவது சினிமா தியேட்டர் இன்டீரியர் 3D மாடலிங் எப்படி செய்யலாம் அப்படிங்கறது வந்து நான் நெக்ஸ்ட் டுட்டோரியல்ல போடலாம் இருக்கேன். இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். நான் நெக்ஸ்ட் டுட்டோரியல்ல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஓவியன் சக்கத்துல்லா அப்பா. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி. பாய்.